ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் நேற்று ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்றதுலாம் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக போட்டு காட்ட போகிறேன். அதில் இதெல்லாம் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணேன். முதல்ல இந்த ரோஸ்டட் வெர்மிசெலி தாங்க வாங்கியிருந்தேன். இது ரொம்ப தின்னான வெர்மிசெலி. இது அந்த ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் ரெசிபிக்காக தான் நான் கீர் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். 35 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் உளுந்து வாங்கியிருந்தேன். இது உளுந்து 1 கிலோவே 109 ருபீஸ் தான் இருந்துச்சு. நார்மலாக வெளியில் வாங்கினோன்னா 170 இல்லை 160 ருபீஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 109 ருபீஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. லூஸில் தாங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சக்ரா கோல்டு 500 கிராம்ஸ் பேக்கெட் தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம். இது வாங்கினா எங்களுக்கு ஒரு 4 months ஆகுது வரும். இது எம்ஆர்பி 430. ஆனால் ரிலையன்ஸில் 355 ஆஃபரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வெந்தயம் தான் வாங்கியிருந்தேன். வெந்தயம், மிளகு, அப்புறம் சீரகம் இது எல்லாமே 100 கிராம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 3 தான் காலியாக இருந்துச்சு. மற்ற மசாலாஸ்லாம் இருந்ததுனால இது மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். வெந்தயம் குட் லைஃப்பில் நான் தேடி பார்த்தேன். குட் லைஃப்பில் கிடைக்காததுனால நான் காமதேனு பிராண்டில் நான் வாங்கிக்கிட்டேன். சீரகம் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் எம்ஆர்பி 60 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் இதை விட கம்மியாக தான் பில் அமௌண்ட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது 100 கிராம்ஸ் கடுகு பாக்கெட் இல்லை மிளகு. அதனால் 50 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1 கேஜி பேக்கெட் சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 1/2 கேஜி பேக்கெட்டே 2 வாங்கியிருந்தேன். அதே தான் சிறுபருப்பும். அப்புறம் இந்த பேம்பினோ பாஸ்தா ஆக்சுவலி 112 ருபீஸு. ஆனால் 80 ருபீஸ்க்கு ஆஃபரில் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக என்னென்னா வீட்டில் செஞ்ச பாஸ்தா, இல்லை நோ மைதா பாஸ்தா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 5 to 6 மினிட்ஸில் குக் ஆகிடும். அதனால் இந்த பாஸ்தாவே வாங்கிக்கிட்டோம். பூஸ்ட்டும் ஆஃபரில் இருந்துச்சு 550 கிராம்ஸ்னால். அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட கோல்ட் வின்னரும் பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் பேக்கெட். ஆனால் 152 ருபீஸ்க்கு ஆஃபரில் இருந்ததுனால 3 பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த சாங்கோட பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சோயா சாஸ் காலி ஆகிட்டதுனால நான் இப்போ சோயா சாஸும் மேகியில் டொமேட்டோ கெச்சப்பும் வாங்கியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த 777ல் இது வாங்கியிருந்தேன், ரோஸ் ஷர்பத். அது ரோஸ் மில்க் ரெசிபிக்காக வாங்கியிருந்தேன். சம்மர் சீசன்றதுனால செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த குதிரைவாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் 240 ருபீஸ், 99 ருபீஸ் ஆஃபரில் இருந்துச்சு. அதனால் அதில் 2 பேக்கெட் பிக் பண்ணியிருந்தேன். எப்போவுமே லூஸில் தான் நாங்கள் வாங்குவோம் பாஸ்மதி ரைஸ். ஆனால் இது ஆஃபரில் இருந்ததுனால நாங்கள் இதுவே வாங்கியிருந்தோம். லூஸில் இல்லாததுனால. இது தாங்க நாங்கள் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். மினி பர்ச்சேஸ். பாய்.